வணக்கம். 1/12/2025 இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும், மன மகிழ்ச்சி கூடும், சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக, விருந்து உபசாரங்கள் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாகவும், நல்லோர்களுடைய சந்திப்பு ஆசையும் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அனுசம் நினைத்து நிறைவேறும், மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கேட்டை பொறுமை நிதானத்தோடு கவனத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அவசரம் கூடாது. அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்வாகும், மன மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறுதலும் நடக்கக்கூடிய நாள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள், கீழ் பணிபுரிபவர்கள், சுய தொழில் செய்பவர், வாடிக்கையாளர்கள், வேலை செய்யும் ஆட்களிடமும் அன்போடும் பண்போடும் பழகி அவர் அனைவருடைய பாராட்டுதலையும் நன்மையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், பூராடம் நினைத்தது நிறைவேறும், உத்திராடம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில கவனக்குறைவால் மன உளைச்சலும் சங்கடங்கள் வரும், மிகவும் கவனத்துடன் இருப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வக்கும் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்திலும் அல்லது செய்யும் காரியங்களிலும் கவனக்குறைவாக இருக்காமல் எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். இல்லையே மன உளைச்சலும் மன சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி உற்றார் உறவினர், நண்பர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு பேச வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் அனைத்து விதத்திலும் சிக்கல்களும் மன உளைச்சலும் ஏற்படும். அதனால் செய்யும் வேலையில் தோய்வு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்று. மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அனைத்திலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவது மிக மிக நன்று. திருவோணம் தடைகள் விலகும், நன்மை வந்து சேரும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அவிட்டம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. நண்பர்களை அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம் மீனராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.